இல்லை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஹீரோவாக நடிச்சிருவாரு. ப்ரொடியூசராக அவர் மாறாருன்னு சொல்லும் போது நண்பனா நான் வந்து அட்வைஸ் பண்ணல, ஃபோன் பண்ணி யார் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க, யார் பார்க்க போறாங்க. ஏன்னா ஐ நோ இட்ஸ் ப்ரொடக்ஷன் இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப், பட் ஐ நோ இஸ் கேப்பபிலிட்டி. இந்த ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ண விதமாகட்டும், இவ்வளோ பெரிய இவெண்ட் இது வரைக்கும் நான் ஒரு ப்ரொடக்ஷன் லான்ச்சை தமிழ் சினிமாவில் எப்படி நான் பார்த்ததே இல்லை. ஸோ ஐம் ஸோ ப்ரவுட், ஸோ ப்ரவுட் ஃபார் வாட் இஸ் டூயிங். ஸோ லெட் இட் கண்டினியூ, லெட் இட் பிகம் பிக் சக்ஸஸ். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப ஆசை, எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன் பெரிய சக்ஸஸ் ஆகணும். ஆனால் ரவி ரொம்ப நாளாக சொன்னான் ஏன் நான் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ன்னு. அவ்வளோ டேலண்ட் இருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது, யாராவது ஒருத்தர் கை கொடுத்து தூக்கி விட மாட்டாங்களான்னு ஏங்குறவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ ரவிக்கெல்லாம் அப்பா இருந்தாங்க, அண்ணா இருந்தாங்கன்னா இவ்வளோ பேருக்கு நான் இருக்கேன்னு ரவி சொல்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ஐம் ரியலி ஹோப்பிங் திஸ் வெஞ்சர் பிகம்ஸ் அ பிக் சக்ஸஸ். அதுக்கு எல்லாரோட ஒத்துழைப்பும் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். அழகா சொன்னீங்க, மனசார வாழ்த்துனீங்க, கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா ப்ரோ கோட்னா என்னன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல? இல்ல படம் பார்க்கும்போது நல்லா புரிஞ்சிருச்சு. கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு, இதெல்லாம் புரிய 10 வருஷம் ஆச்சு எனக்கு. ப்ரோ கோட் என்னன்னு புரியாத அளவுக்கு நான் குழந்தை இல்ல. இல்ல ப்ரோ கோட்னா இதுக்கு முன்னாடி ப்ரோ கோட்னா என்னன்னு தெரியுமா? நீங்க ரெண்டு பேருமே அந்த ப்ரோ கோட இது ஒரு புது காயினிங் தான், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. டைரக்டரோட காயினிங் புதுசா இருக்கு. பட் எங்க ரெண்டு பேருக்குள்ள நாங்க நிறைய பேசியிருக்கோம், அதெல்லாம் ஸ்டேஜ்ல சொல்ல முடியாது. பட் ஐ திங்க் வி ஹேட் கிரேட் டைம். ஐ திங்க் நான் ரவியன் எப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தேன்னு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆக்சுவலா ரவியண்ணா வந்து எனக்கு எப்படி பழக்கம்னா, நான் முதல்ல சினிமாக்குள்ள வரணும்னு ஆசைப்படும் போது ரவியண்ணா வந்து ஸ்டன் கிளாஸ்ல இருப்பாரு. ரவியண்ணா வந்தாருன்னா பயங்கரமா பண்ணுவாரு. நாங்கெல்லாம் ஒரு 3 feet ஜம்ப் பண்ணா ரவியண்ணா வந்து ஒரு 10 feet ஜம்ப் பண்ணுவாரு. அப்ப பார்த்து பயமா இருக்கும், ஐயோ இந்த சினிமாக்குள்ள தான் நம்ம வர போறோமான்னு. கிளாஸ் முடிஞ்ச உடனே கூட்டிட்டு போய் ஜூஸ் எல்லாம் ஃப்ரீயா வாங்கி கொடுப்பாரு, காசு கொடுக்க மாட்டாரு. நாங்களாம் காசு கொடுத்தா வாங்கிக்க மாட்டேன், சும்மாரா சின்ன பசங்க உட்காருங்கடான்னு சொல்லி அவர் தான் காசு கொடுப்பாரு. ஸோ அப்படிதான் எனக்கும் ரவி அண்ணாக்கும் பழக்கம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் என்னோட சின்ன பையன்னு. அதுல இருந்து அவர் நான் அண்ணான்னு கூப்பிட்டு அடி வாங்குவேன்னு சொல்லி அப்புறம் ரவின்னு பேச ஆரம்பிச்சோம். பட் ரவியோட எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன். ஐ திங்க் எவ்ரி ஃபிலிம் அது சக்ஸஸ் ஃபெயிலியருங்கிறத தாண்டி எனக்கு ரவியோட படம் ஃபர்ஸ்டே பார்த்துட்டு ஐ ஆல்வேஸ் கால் அண்ட் டாக் டு ஹிம். காஸ்டியூம்ல இருந்து ஒரு சீன்ல இருந்து பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து ஒரு நோட்டீஸ் பண்ணி நான் நிறைய வாட்டி கூப்பிட்டு பேசியிருக்கேன். ஸோ அப்படிதான் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. பட் ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. பொன்னியின் செல்வன் பண்ணும்போது ஒரு நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய இளவரசன் அது யார் நடிக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் நான் போய் தாய்லாண்டில் உட்காந்துருக்கும் போது அழகா இளவரசனா ரவி உட்காந்துருக்கும் போது ஈ லுக் லைக் தட். நான் சொன்னேன் முதல்ல சுத்தி போடணும்னு சொன்னேன் நான் பார்த்த உடனே. ஏன்னா அப்படி ஒரு லட்சணம் வேணும், இல்லாட்டி அந்த கேரக்டர் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான எல்லா லட்சணமும் இல்லை, ஒரு இளவரசனா இருக்கக்கூடிய எல்லா லட்சணங்களும் ரவி கிட்ட உண்டு.